ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ட்ரிப்போட லாஸ்ட் டே. நாங்களும் ஊட்டியிலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில ஈரோட்டில் ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருந்துச்சு. சரி குளிச்சுட்டு போகலான்னு பிளான் பண்ணாங்க. உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கும் சரி குளிக்கிறதுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபால்ஸில் குளிக்கிறன்ற பேரில் மூஞ்சில் ஒரு சில்லறை வாங்கிட்டு வந்துட்டேன். டூர் முடிச்சுட்டு போகும்போது 4 தையலோட நம்ம வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் அடிப்பட்ட டைமே நைட் ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது உண்மையாக எனக்கு பயங்கர ஆறுதலாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நமக்கு இத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு இப்போ காயம் ஆறிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3-4 டேஸில் நான் இதை பிரிச்சிருவேன். அடிப்பட்ட அந்த டைம்ல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு டவுனா இருந்தேன். பரவாயில்ல, நமக்கு எதுவும் பெருசா நடக்கலன்னு நினைச்சு ஹாப்பியா இருக்கிறதா இல்ல கரெக்டா ஃபேஸ்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு நினைச்சு ஃபீல் பண்றதா தெரியல. பட் நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏதோ ஒன்று நடந்துருச்சு, இப்போ அதை பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ணா ஒன்றும் ஆக போறது இல்லைன்ட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதை சரி பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு நானும் பார்த்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 டேஸ் ட்ரிப்பும் ஒரு வழியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலி கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த டே எல்லாமே சூப்பரா போச்சு. ஆனா ட்ரிப்ல இருந்து வரும்போது மட்டும் தான் நமக்கு மைண்ட் கொஞ்சம் பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, பாத்துக்கலாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அடுத்து ஒரு புது வீடியோல சந்திக்கிறேன். டாடா.